காலில் நிற்க வேண்டுமென தீரா காதல். பேங்க் வேலையை உதிரிவிட்டு அரிசி மாவு கடை வைத்து வருமானம் பார்க்கும் அசத்தல் பெண்மணி. நாமக்கல் துறையூர் ரோட்டில் அமைந்திருக்கும் பூர்ணா அரிசி மாவு கடையை நடத்தி வருபவர் ஷீபா ராஜ்குமார். இவருக்கு திருமணமாகி ஓர் பெண் குழந்தை உள்ளது. ஷீபா ராஜ்குமார் 4 வருடமாக ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்து வந்துள்ளார். வங்கி வேலை அவருக்கு சலிப்பு தட்டவே சுயமாக நாமும் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இதன் அடிப்படையில் தனது கணவரின் உதவியால் 7 வருடங்களுக்கு முன் இந்த அரிசி மாவு கடையை தொடங்கப்பட்டதாக தெரிகிறது. காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மாலை 7 மணி வரை தொடர்ந்து மாவரைத்து கொண்டே இருக்கும் பணியாளர்கள் முன்னதாகவே தேவைப்படும் அளவை தேர்ந்தெடுத்து மாவு அரைக்க தேவைப்படும் அரிசிகளை ஊற வைத்து பின்பு கிரைண்டரில் போட்டு தூய்மையான முறையில் அரைத்து எடுத்த பின்பு சுத்தமாக பேக் செய்து கடைகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டு அரிசி மாவில் 1 கிலோவிற்கு 15 தோசைகள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட இட்லிகள் பூ போல் வருகின்றது என வாடிக்கையாளர்கள் தெரிவித்ததாக கூறினார். ஒரு மாதத்திற்கு சுமார் 50,000 முதல் 80,000 வரை வருமானம் வருவதாக தெரிவித்தார். தற்போது நாமக்கல்லில் பூர்ணா அரிசி மாவு என்றால் தெரியாத ஆட்களே கிடையாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தனது தொழிலை விரிவுபடுத்தி உள்ளார் ஷீபா ராஜ்குமார். வீடுகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அரிசி மாவு தற்போது ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள், கோவில் விழாக்கள் என வியாபாரம் சூடு பிடித்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். வணக்கம், என்னோட பேர் ஷீபா ராஜ்குமார். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. நாங்கள் வந்து பூர்ணா ஃபுட்ஸ்ன்ற பேரில் பூர்ணா இட்லி தோசை மாவு பண்ணிட்டு இருக்கோங்க நாமக்கல்ல. இதுதாங்க என்னோட கடைங்க. இப்போ வந்து நான் என்ன அரிசி எல்லாம் இருக்கிற குடோன் ஸ்டோர் ரூம் காட்டுறேங்க பாருங்க. இதுதாங்க எங்களோட அரிசி ஸ்டாக் வச்சிருக்கிற இடங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து தான் அரிசி, உளுந்து எல்லாமே மொத்தமாக ஸ்டாக் வச்சுக்குவோம். காலையில் 6 மணிக்கு நாங்கள் வந்து அரிசி ஊற வைப்போங்க. காலையில் 6 மணிக்குலேருந்து 4 மணி நேரம் ஊறுங்க அரிசி. 10 மணிக்கு வேலையை ஆரம்பிப்போங்க. எங்களோட ஸ்டாஃப்லாம் எனக்கு கீழே ஒரு 10 பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 6 மணிக்கு ஊற வச்சுட்டு 10 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல அரிசி, உளுந்து எல்லாமே நாங்கள் தரமான அரிசி, உளுந்து தாங்க போட்டுட்ருக்கோம். எல்லாமே டைரெக்டாக மில்லில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். எங்களுக்கு வந்து நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து இப்போ சொந்தமாக சுய தொழில் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த இட்லி தோசை மாவு இது நாங்கள் செலக்ட் பண்ணி இதனால எனக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம். லேடிஸ்க்கு வேலை கொடுத்துருக்கோம். லேடிஸு அவங்களும் வந்து ஒரு 70 பேர் லேடிஸ் வந்து தனியாக அவங்களும் தொழில் தொடங்கியிருக்கிறாங்க. இட்லி தோசை மாவு அவங்களும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 100 கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இட்லி தோசை மாவு பண்ணிகிட்ருக்குறோங்க. டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். நாமக்கல்லில் கொடுக்குறோம். நாமக்கல் மட்டும் இல்லாமல் மோகனூர், கொல்லிமலை அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். 2வது, நாங்கள் இட்லி தோசை மாவு வந்து விசேஷத்துக்கும் கல்யாண ஆர்டரு அந்த மாதிரி வந்தாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம். நாங்களே அரிசி உளுந்து போட்டு அரைச்சி கொடுப்போம். இல்லை அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்குறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து இது வந்து 20 லிட்டரு வெட் கிரைண்டர். இது ஃபில்டிங் கிரைண்டருங்க. இதில் உளுந்து அரைக்கலாம். இது வந்து 10 லிட்டர் கிரைண்டரு. இது 7 லிட்டர் கிரைண்டரு. இது வந்து பல்வேறு அரிசி அரைக்க வச்சுருக்கோங்க. இது வந்து RO வாட்டர் தாங்க. இது எல்லாமே RO வாட்டர் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாவு அரைச்சி முடித்தோடனே அரிசி தனியாக, உளுந்து தனியாக தான் அரைப்போம். ரெண்டும் அரைச்சி முடித்தோடனே இதில் கலந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இது ரெடியானதுக்கப்புறம் அரிசி உளுந்து கரைச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த கோனில் வந்து நம்ம ஊற்றிக்குவோம். கோனில் ஊற்றிட்டு கீழே வந்து வெயிட் மிஷின் வச்சு நம்ம வந்து எடை பார்த்துக்குறோங்க.